அப்படியே 2-3 மாதம் போச்சு. அப்ப எல்லாம் இவர் எப்படி என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் 4-5 மந்திரிங்க வந்தாங்க என்னை பார்க்க. ஒரு 2 மாசத்துக்குள்ள வந்தாங்க. வந்து எல்லாரும் பார்த்துட்டு பேசிட்டு இருந்துட்டு, அம்மா நீங்கள் சென்னை ஜெயிலுக்கே நம்ம மாற்றிக்கலாம், நீங்கள் ஏன் பெங்களூரில் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதில் செங்கோட்டையன் ரொம்ப கேட்டார். அதை அம்மா இங்கே மாற்றிக்குவோம், நம்ம செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி லெட்ரு கொடுத்து பெங்களூர் ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுத்தா போகிறோம், நம்மளுக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க, அதனால நீங்கள் நம்ம ஊர் ஜெயிலுக்கு வந்துடலான்னாங்க. ஏதோ தெய்வாதீனமாக எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு. இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். அதனால நான் யதார்த்தமாக சொன்னேன், இல்லை செங்கோட்டையன், நான் இங்கே இருக்கேன் பெங்களூர்லையே. நான் சொன்ன காரணம் வேற என்னன்னா, நீங்கள் அரசாங்கத்தை நடத்தணும். திமுகவுக்கு சொல்றதுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நான் அங்கே வந்தேன்னா, நீங்கள் ஆட்சி பண்ணுற இடத்துல உள்ள ஜெயிலில் நான் இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, சசிகலாவுக்கு இன்னைக்கு சாப்பாடு கேரியரில் போடுச்சும்பா. இந்த மாதிரி இன்னைக்கு கொண்டு போய் சொந்தக்காரவங்க போனாங்க, 40 நிமிஷம் தான் பார்க்கணும், அரை நாள் உட்காந்து பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? வேண்டாம். நீங்கள் ஆக்கப்பூர்வமான வேலையை பாருங்க. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நம்ம வேலையை பார்க்கணும். அதனால வேணாம், நான் இங்கே இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் பின்னாடி போக போக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு, நம்ம வேண்டான்னு சொன்னது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சுட்டாரு. அது போகட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொதுக்குழுவே அதுக்கு தானே இருக்கு, நீக்கிறதுக்கு. அதனால என்னன்னா, உடனே ஒரு பொதுக்குழுவை கூட்டி என்னை நீக்கிறாங்க. நான் ஒரு முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். அப்ப எப்படியாப்பட்ட ஆளா இருக்கணும்?